நிறைய சீரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. ஆனா அப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஐ டிடன்ட் ஈவன் எக்ஸ்ப்ளோர் வாட் இஸ் ஆங்கரிங். ஆங்கரிங்லயே நான் நிறைய இன்னும் கத்துக்கணும் அப்படி சொல்லிட்டு வர ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்து நான் வந்து இல்ல வேணாம், இப்போதைக்கு சீரியல்லாம் வேணாம், நான் வந்து இதுலயே இருந்துக்கிறேன், நான் இதுவே ஆங்கரிங்கே பண்ணிக்கிறேன், ஐம் ஓகே வித் ஆங்கரிங் அப்படின்னு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வேணாம்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஐ காட் அ நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. புது புது வார்த்தைகள்னு சொல்லிட்டு ஜீ தமிழ்ல வித் தேவயானி மேம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஐ கேனாட் லீவ் பிகாஸ் ஐ அம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் தேவயானி மேம். ஐ அம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் கோலங்கள். ஓகே. ஸோ அதனால அவங்க கூடவா அப்படின்ற ஒரு பயம் ஒரு சைடு, பட் ஸ்டில் ஐ ஹாவ் நோ சாய்ஸ் டு சே நோ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல வேணாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ பரவாயில்ல, நமக்கு ஆக்டிங்கே தெரியலனாலும் பரவாயில்ல, அங்க போய் நம்ம ஏதாவது நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆக்டிங் பத்தி ஒண்ணுமே தெரியாது. பட் ஐ ஜம்ப்ட். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் டைமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஆங்கரிங் பண்ணுவோம்ல சிரிச்சுட்டே, நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆங்கர்ஸ்க்கு மெயின் ஜாபே வந்துட்டு டு பி பாசிட்டிவ் ஆன் தி ஷோ, டு பி பிரசன்டபிள் இன் தி ஷோ, டு பி ஸ்மைலிங். இந்த ஃபேஸை நம்ம வச்சுட்டே இருக்கணும். நான் போயிட்டு சீரியஸான சீன்ல கூட சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன், புது புது ஒருத்தங்கள் டைம்ல. ஸோ தேவயானி மேம் வந்து ஆரம்பத்திலேயே வந்து அந்த ஸ்டோரி எப்படின்னா மாமியார் மருமகளோட ஸ்டோரி. ஒரு மாமியார் மருமகள்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்டோரி. சோ அதுக்கு தேவயானி மேம் என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் தான் வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும், நீங்க நல்லா பண்ணணும், நம்ம 2 பேருக்கும் நல்ல ரேப்போ இருக்கணும்ல ஃபர்ஸ்ட் பூஜையிலே சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப பயந்தோம், ஐயோ இப்படி வர சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அப்படி சிரிச்சுக்கிட்டே பண்ற மாதிரி இருந்தது. பட் ஆனா ஐ லேர்ன் சோ மச். என்னோட மென்டார்னு சொல்லலாம் தேவயானி மேம். நான் அவங்க கிட்ட இருந்தா எல்லாமே நான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஐ காட் இன்டு இட்.